நம்ம வாழ்க்கையில சில ஜெபங்கள் ஜெபிக்கும் போது அது கேட்க முடியாதபடிக்கு அந்த காரியங்கள் நடக்க விடாதபடிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ சாப கட்டுகள். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பாவங்கள் முதல்ல கழுவப்படும் போது நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ரட்சிப்புனா என்ன? நம்ம பாவங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடும் போது அவருடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் நம்ம கழுவப்படுவது ரட்சிப்பு. ஓகே, அப்ப இந்த ரட்சிப்பு கிடைச்ச பிறகு நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஆமே, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஏதோ போனோம், கடமைக்கு உட்கார்ந்தோம், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை ரெண்டையும் மூடிட்டு கை ரெண்டையும் வச்சுட்டு நமக்கு தேவையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இது இந்த ஜெபம் வாய்னால நீங்க ஜெபிக்கிறீங்களா, உள்ளூர அந்த ஆத்மாவால ஜெபிக்கிறீங்களா, ஆத்ம பாரத்தோட ஜெபிக்கிறீங்களா? இதுதான் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம போய் நின்றுட்டு வாய்நாள் நம்ம ஜெபிக்கும் போது ஏதோ சும்மா அந்த இருதயத்துல அந்த ஆத்மாவில் அந்த பாண்டிங் இல்லாம சும்மா ஜெபிக்கிறது அப்படி இல்லை. அந்த ஆத்மா அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஜெபிக்க 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 அந்த ஜெபத்தின் நேரம் கூடும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல, 10 நிமிஷத்துக்கு மேல என்ன நீ ஜெபிக்கணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ அது எப்படின்னா சும்மா நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கான ஜெபம். நம்ம உள்ளூர் அந்த ஆத்மாவை ஏந்தி அந்த ஆத்ம பாரத்தோட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படி ஃபீல் பண்ணுவோம். அவருடைய வல்லம் அப்படி இறங்கி வர்றதை நம்ம ஃபீல் பண்ணுவோம்.